To all. So next topic human endocrine gland. இப்போ முன்னாடி நம்ம பார்த்து பிளான்ட் ஹார்மோன்ஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஹியூமன் growth ரெகுலேட்டர்ஸை நம்ம என்ன பார்க்குறோம் ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸ். எண்டோ எக்ஸோ ரெண்டு இருக்கும். எண்டோனா இன்சைடு, எக்ஸோனா அவுட் சைடு. ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ் இன் அனிமல்ஸ் possess a versatile communication. வெர்சடைல் சிஸ்டம் டு கோஆர்டினேட் எல்லாம் கம்பைன் ஆகி என்னென்னா காமனாக பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அதில் என்னென்னா ரெண்டு கிளாண்ட் இருக்குது. என்னென்னா எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அண்டு எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் கிளான்ஸ். பிளான்ஸில் நம்ம பார்த்தது ஒரே காமனாக குரோத் ஹார்மோன்ஸ்னு பார்த்துருப்போம். இதில் டூ டைப்ஸு. Endocrine glands are found in different regions of the body of animals as well as human beings. ஒரே இடத்துல இருக்காது, எல்லாம் different kinds of region. These glands are called ductless. நாளமில்லா சுரப்பின்னு சொல்லலையா, ductless. அது பார்த்தீங்கன்னா their secretion are called hormones, which are produced எப்படி இருக்குன்னா very minute quantities, பட் என்னென்னா கண்ட்ரோல் ஆல் ஆக்டிவிட்டீஸ். கொஞ்சம் தான் செக்ரிகேஷன் ஆகும், ஆனால் என்ன பண்ணுது ஃபங்க்ஷன்ஸ் வந்து மேஜராக இருக்கும். இந்த செக்ரீஷன்ஸ் டிஃப்யூஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். எதில் கலக்குது அப்படின்னா பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் ஆர் கேரிடு டு த டிஸ்டன்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயிடுது. த ஆக்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஆர்கன்ஸ் விச் ஆர் ரெஃபர்டு as target organ. ஒரு சில இது வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் பண்ணும். அது என்னது டார்கெட் ஆர்கன்ஸு. இந்த பிரான்ச் ஆஃப் பயாலஜி வித் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் த எண்டோக்ரைன் கிளாண்ட் அண்ட் இட்ஸ் ஃபிசியாலஜி இஸ் நோன் as எண்டோக்ரைனாலஜி. அந்த எண்டோக்ரைன் கிளாண்டை பற்றி படிக்கிறதும் ப்ளஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது எண்டோக்ரைனாலஜி. தாமஸ் எடிசன் அவர் தான் ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி. இங்கிலீஷ் ஃபிசியாலஜிஸ்ட் யார் அப்படின்னா WM பேலிஸ் அண்டு EH ஸ்டார்லிங் இன்ட்ரடியூஸ் த டேர்ம் ஹார்மோன். இது 1 மார்க் கேட்பாங்க. ஃபாதர் யாருன்னா தாமஸ் எடிசன். இந்த ஹார்மோன் நேம் சொன்னது யாருன்னா பேலிஸும் ஸ்டார்லிங்கும். 1909 they first discovered the hormone secretion. ஸோ அந்த ஹார்மோன் வந்து என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் என்ன அப்படின்னா செக்ரிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க இது பண்ணுறது. த எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஹேவ் ஸ்பெசிஃபிக் டக்ட்ஸ் டு கேரி தர் செக்ரீஷன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சலிவரி கிளான்ஸ், மேமரி கிளான்ஸ் அண்டு ஸ்வெட் கிளாண்ட். மொத்தம் 3 இருக்குது. என்னென்னா சலிவரி கிளான்ஸ், mammary gland and sweat gland. Okay, நம்ம endocrine glands present in human and other vertebrates are என்னென்ன அப்படின்னா இதெல்லாம் எது endocrine glands? pituitary gland, thyroid gland, parathyroid gland, pancreas. அதுக்கு பேர் என்னது islets of லாங்கர்கான் திட்டுகள்னு சொல்லுவோம். adrenal gland, அதில் வந்து 2 டைப்ஸ். என்ன அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் அட்ரினல் மெடுலா. கொனாட்ஸ், இதெல்லாம் மேலில் வந்து டெஸ்டிஸ், ஃபீமேல் வந்து ஓவரி. அடுத்து தைமஸ் கிளாண்ட். அப்போ ஹியூமனில் இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் கிளாண்ட் என்னென்ன நேம் கேட்டால் என்னென்ன பிட்யூட்ரி, தைராய்டு, பேராதைராய்டு, பேங்க்ரியாஸ், அட்ரினல் கிளாண்ட், கொனாட்ஸ் அண்டு தைமஸ். ஃபஸ்ட்டு வந்து மேஜராக எதுன்னு பார்த்தா அந்த பிட்யூட்ரி. இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் ஆர் ஹைப்போஃபைசிஸ் என்ன ஷேப்பில் இருக்குன்னா பி பட்டாணியோட ஷேப்பில் இருக்கும். ஷேப் காம்பேக்ட் மாஸ் ஆஃப் செல்ஸ் லொக்கேட்டட் அட் த பேஸ் ஆஃப் த மிட் பிரெயின். எதுக்கு அடியில், மிட் பிரெயினுக்கு அடியில், அட்டாச்சு டு த ஹைப்போதலாமஸ் பை எ பிட்யூட்ரி ஸ்டாக். டயக்ராம் பார்த்தா தெரியும். பிட்யூட்ரி கிளாண்ட் எங்கே இருக்குன்னா மிட் பிரெயினுக்கு கீழே. இந்த பிட்யூட்ரி கிளாண்ட்
is anatomically composed of two lobes. எத்தனை லோப் இருக்கு? டூ லோப், பட்டாணி வித மாதிரி. And perform different functions. They are the anterior lobe, அதுக்கு பேர் என்னது, adeno hypophysis, and the posterior lobe neuro hypophysis. The intermediate lobe is non-existent in human. எதில்? human being. The pituitary gland form the major endocrine gland in most vertebrates. Pituitary gland வந்து ரொம்ப மெயினான்னு சொன்னோம் இல்லையா, மோஸ்ட் மேஜர் ரோல். இட் ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல் த எண்டோக்ரைன் கிளாண்ட். எல்லா கிளாண்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதோட வேலை. அண்ட் ஸோ இட் இஸ் கால்டு என்னென்னா மாஸ்டர் கிளாண்ட். இப்போ மாஸ்டர் கிளாண்டுன்னு சொன்னாலும் இதுதான் பிட்யூட்டரி கிளாண்ட் தான். அப்போ ஹார்மோன் செக்ரிட்டட் பை த ஆன்டீரியர் லோப். ஆன்டீரியர் லோப் எது? அடினோ ஹைப்போஃபைசிஸ். இதில் நம்ம பார்க்குறதுன்னா the anterior pituitary is composed of different types of cells and segregate hormones which stimulate the production of hormones by other endocrine gland. அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்குது ஹார்மோன் செக்ரிகேட் பண்ணுறது. என்னென்னா அதர் கிளாண்டு ப்ரொடக்ஷன் ஹார்மோனுக்கும் இது மெயினாக இருக்குது. த ஹார்மோன்ஸ் செக்ரிகேட்டட் பை ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் எதுனா growth ஹார்மோன், thyroid stimulating hormone, adenocorticotrophic hormone, gonadotrophic hormone, which comprises the follicle stimulating hormone and luteinizing hormone. இது வந்து ஃபீமேலுக்கு இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து ப்ரோலாக்டின். இதெல்லாம் யாரோட வேலை அப்படின்னா இந்த பிட்யூட்ரி கிளாண்டில் இருக்கக்கூடிய ஆன்டீரியர் லோபில் இருக்கக்கூடிய அடினோ ஹைப்போஃபைசிஸ். ஃபஸ்ட்டு growth ஹார்மோன். Growth hormone promotes the development and enlargement of all tissues of the body. ஸோ அப்போ எல்லா டிஷ்யூவும் டெவலப் ஆகணும், பெருசாகணும், என்லார்ஜ் ஆகணும் அப்படின்னா அது யாருன்னா இந்த growth hormone. It stimulates the growth of muscles, cartilage, அந்த போன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அண்டு லாங் போன். இட் கண்ட்ரோல் த செல் மெட்டபாலிசம். எது இந்த growth ஹார்மோனோட வேலை என்ன? என்லார்ஜ்மெண்ட்டு. எதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ண தூண்டுதுன்னா மசில்ஸோட வளர்ச்சி, கார்டிலேஜு, லாங் போன். அதே மாதிரி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுது. த இம்ப்ராப்பர் செக்ரேஷன் ஆஃப் திஸ் ஹார்மோன் லீட்ஸ் டு த ஃபாலோயிங் கண்டிஷன். கரெக்டாக செக்ரிகேட் ஆனால் நோ ப்ராப்ளம். இதில் ஏதாவது டெஃபிஷியன்சி குறை இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ குறைவாக செக்ரிகேட் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். டுவார்ஃபிசம், குட்டையாக வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க இல்லையா ஒரு சிலர். பேரண்ட்ஸ் நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, குழந்தை குட்டையாக இருப்பாங்க. அப்போ இட் இஸ் காஸ்ட் பை டிக்ரீஸ்டு குறைவாக செக்ரிகேஷன் ஆஃப் growth ஹார்மோன் இன் சில்ட்ரன். த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆர் ஸ்டண்டர்டு growth. குட்டை ஸ்டண்டர்டுன்னு ரொம்ப குறைவாக வளர்ச்சி. டிலேடு ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன், போனும் அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்காது. அண்டு மென்டல் டிசபிலிட்டி, மென்டல் அதாவது மூளை வளர்ச்சி குறைபாடு, இது எல்லாமே வந்து டுவார்ஃபிசம். அதுக்கடுத்து அதிகமாக செக்ரிகேட் ஆனோன்னா ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஜிஜாண்டிசம் அப்படின்னு என்னது? ஜெய்ஜாண்டிசம்னா என்னது? ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லி வளர்ச்சி பெருசாக. அப்போ ஓவர் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன் லீட்ஸ் டு ஜெய்ஜாண்டிசம் இன் சில்ட்ரன். இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை ஓவர் growth ஆஃப் ஆல் பாடி டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன். இண்டிவிஜுவல் அட்டைன் அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் ஹைட்டு. ஹைட் வந்து எப்படி இருக்கும்? அதிகமான வளர்ச்சியாக இருக்கும். அதுக்கடுத்து அக்ரோமெகலி. அக்ரோமெகலி அப்படிங்கிறது என்னென்னா, இது அடல்ட்டுக்கு வரக்கூடியது. தலை பெருசாக இருக்கிறது, மூஞ்சி பெருசாக இருக்குது, ஹேண்டு, கால், அது மாதிரி இருக்கு இல்லையா, அது எக்ஸஸ் செக்ரிகேஷன் ஆஃப் growth ஹார்மோன் இன் அடல்ட் மே லீட் டு அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹெட்டு, ஃபேஸு, ஹேண்ட்ஸ் அண்டு ஃபீட். இதெல்லாம் வளர்ச்சி அதிகமாக இருந்ததுன்னா அக்ரோமெகலின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், டிஎஸ்ஹெச்னு சொல்லுங்கள், தைராய்டு. இது வந்து என்ன, இந்த டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் கண்ட்ரோல்ஸ் த growth ஆஃப் தைராய்டு கிளாண்ட். எதை கண்ட்ரோல் பண்ணுது? தைராய்டு கிளாண்டோட வளர்ச்சி. அதே மாதிரி காம்பினேஷன், கோஆர்டினேட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹார்மோன் செக்ரிகேஷன்லாம் வந்து யார்? டிஎஸ்ஹெச்சோட ரோல். அதே மாதிரி அடினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் stimulates adrenal cortex of the adrenal gland for the protection of its hormone. இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் ப்ரொடக்ஷன் ஆகிறது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது,
தூண்டுறது யாரோட வேலை அப்படின்னா அந்த ஏசிடிஹெச்சோட வேலை. இட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் எதை உற்பத்தி பண்ணுது? புரோட்டீன் சிந்தசிஸ் எங்கே? அட்ரினல், இந்த அட்ரினல் கார்டெக்ஸ். அதுக்கடுத்து கொனடோட்ராஃபிக் ஹார்மோன்ஸ், இது வந்து கொனாட்ஸ், அதாவது இந்த கொனடோட்ராஃபிக் ஹார்மோன்ஸ் ஆர் ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லியூட்டினைசிங் ஹார்மோன். இது என்ன? ஃபீமேலில், விச் ஆர் எசென்சியல் ஃபார் த நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் கொனாட்ஸ், இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டெவலப் ஆகிறதுக்காக. அதுக்கடுத்து ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இன் மேல் இட்ஸ் ஸ்டிமுலேட் இந்த ஜெர்மினல் எபித்தீலியம் ஆஃப் டெஸ்டிஸ். ஃபீமேல் ஃபஸ்ட்டு பார்த்தா, இப்போ வந்து எனது மேலில் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து அதிகம் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஃபீமேல் என்னென்னா, இன் ஃபீமேல் இட் இனிஷியேட் இந்த குரோத் ஆஃப் ஒவேரியன் ஃபாலிகல், ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த டக்ஸ் எல்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு அண்ட் இந்த இட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் இன் ஓவரி. அதுக்கெல்லாம் யாருன்னா யாரோட ரோலு? ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அதுக்கடுத்து லியூட்டினைசிங் ஹார்மோன், இது வந்து மேலில் பார்த்தீங்கன்னா இட் ப்ரொமோட் லேடி செல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ். டெஸ்டிஸில் வந்து என்ன இருக்குன்னா இந்த லேடி செல்ஸ் இருக்கும். டு செக்ரியேட் மேல் செக்ஸ் ஹார்மோன். எந்த ஹார்மோன்? டெஸ்டோஸ்டெரோன். மேல் ரிப்ரொடக்டிவ் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் தான் இந்த டெஸ்டோஸ்டெரோன். அதே ஃபீமேல் பார்க்கும்போது இட் காசஸ் ஓவலேஷன். ஓவலேஷன் பீரியடில் வந்து என்னென்னா ரப்சர் ஆஃப் மெச்சூர் கிராஃபின் பாலிகல் டெவலப்மெண்ட்டும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் கார்பஸ் லூட்டியம், இதெல்லாம் ஃபீமேலில். அண்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ். என்னென்ன ஹார்மோன்ஸு உற்பத்தி ஆகணும்? ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரோஜெஸ்ட்ரோன். என்னென்ன இதெல்லாம் முக்கியமானது. ஃபீமேல் ஹார்மோன்ஸ் எது? ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன். மேலில் பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்ட்ரோன். அதுக்கடுத்து ப்ரோலாக்டின். பிஆர்எல் இஸ் ஆல்சோ கால்டு லாக்டோஜெனிக் ஹார்மோன். அப்போ என்னென்னா திஸ் ஹார்மோன் இனிஷியேட் டெவலப்மெண்ட் ஆஃப் மெமரி glands during pregnancy and stimulate the production of milk after child birth. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மில்க் ப்ரொடக்ஷனுக்கு வந்து யாருன்னா இது ப்ரோலாக்டின். அடுத்து ஹார்மோன் செக்ரிகேட்டட் பை த போஸ்டீரியர் லோப். இது வரைக்கும் பார்த்தது ஆன்டீரியர் லோபில் தான் இவ்வளோ பார்த்தோம். இப்போ அதுக்கு பேர் என்னது? நியூரோ ஹைப்போஃபைசிஸ். போஸ்டீரியரில் த ஹார்மோன் செக்ரிகேட்டட் பை போஸ்டீரியரில் என்னென்னா வாசோப்ரெஷின் ஆர் அதுக்கு பேர் இந்த ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அண்ட் ஆக்சிடாக்சின். ஃபஸ்ட்டு பார்க்குறது வாசோப்ரெஷின் ஆர் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ஏடிஹெச். இன் கிட்னி டியூபியூல்ஸ் இட் இன்க்ரீசஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். எதோ திரும்ப உறிஞ்சிருது, அப்சார்ப்ஷனும் உரியுது, ரீனா திரும்ப. இட் ரெடியூசஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ யூரின் அண்டு ஹென்ஸ் த நேம் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். நிறைய யூரினில் வந்து தண்ணி அதிகமாக வருது, அந்த சுகரை சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி வராமல் பார்த்துக்கிறது இதோட வேலை, வாசோப்ரெஷின். அதே மாதிரி டெஃபிஷியன்சி ஆஃப் ஏடிஹெச் ரெடியூசஸ் என்னது? ரீ அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் காசஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் யூரின் அவுட்புட். அதுக்கு பேர் அந்த பாலியூரியா, அதான் யூரின் அதிகமாக வர்றதுக்கு பேர் தான் என்னது? திஸ் டெஃபிஷியன்சி என்ன பிரச்சனை வருது? டிஸார்டர் இஸ் கால்டு டயபிட்டிஸ் இன்சிபிடஸ். சுகர் வந்துருச்சுன்னு சொல்லுவேன். சுகர் பேஷண்ட் அடிக்கடி யூரின் போவாங்க இல்லையா, அது வந்து இப்போ எது குறைபாடு இருந்தால் இந்த ஏடிஹெச் வந்து டெஃபிஷியன்சி குறையாக இருந்துச்சுன்னா, செக்ரியேஷன் கம்மியாக இருந்தால். அதுக்கடுத்து ஆக்சிடாக்சின். இட் ஹெல்ப்ஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் யூட்ரஸ் அட் த டைம் ஆஃப் சைல்டு பர்த் அண்ட் மில்க் எஜெக்ஷன் ஃப்ரம் த மெமரி கிளாண்ட் ஆஃப்டர் சைல்டு பர்த். அப்போ எதுக்கு இந்த சுருங்கி வருது இல்லையா ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் யூட்ரஸ், எப்போ அப்படின்னா குழந்தை பிறக்கிறப்ப. அதே மாதிரி மில்க் எஜெக்ஷன் ஃப்ரம் த மெமரி கிளாண்ட் ஆஃப்டர் சைல்டு பர்த். இது வந்து எந்த ஹார்மோனோட வேலைன்னா ஆக்சிடாக்சின். இப்போ இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இந்த இப்போ நம்ம பார்த்த எல்லாமே இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. 2 இது இருக்கு இல்லையா, ஆன்டீரியர் லோப், போஸ்டீரியர் லோபு. இது தரவாக நல்லா படிச்சுக்கணும். ஓகே.